எங்களுக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்பு, பொடலங்காய் பொரியல் தான். அவன் சாப்பாடு ரெடியானதும் அவனுக்கு ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு. அத்தை தீபாவளிக்கு அதிரசம் பண்ணுறதுக்காக அரிசி களைஞ்சு வச்சுட்ருந்தாங்க. நான் எங்க வீட்ல பழுத்த பப்பாளி பழத்த சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் பையன் சாப்பிட்டதுமே தொட்டில்ல தூங்க வச்சாச்சு. அவன் தூங்கும்போது தான் நாங்க சமையல் செய்ய முடியும்னு சொல்லி அத்தை சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிச்சன் சமைச்சுக்கிட்டேன். இன்னைக்கு புளிக்குழம்பு அத்தை ஸ்பெஷல் தான். இதுக்கிடையில மாமா போய் அரிசி அரைக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. அவர் வர்றதுக்குள்ள நாங்களும் இதெல்லாம் முடிச்சுட்டு பாகு கிண்டலான்னு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அப்பதான் சீக்கிரமா பாக கிண்டி சீக்கிரமா மாவுல கலக்கலாம். கன்சிஸ்டன்சி இந்த மாரி வந்ததுமே பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நாங்க கொஞ்ச நேரம் கிண்டிட்டு இருந்தோம். பட் எங்களால கொஞ்சம் கிண்ட கஷ்டமா இருந்தது. மாமா வாங்கி வேக வேகமா கிண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கிண்ணதும் நாங்க ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டு நெய் மேல வச்சு அத ஆற விட்டுட்டோம். 3 டேஸ் கழிச்சு தான் இனி அதிரசம் போடணும். நான் இத கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல போடுறேன். இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்.